நண்பர்களே, இந்த மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீத்தா மரம். இது எப்படி சொல்றது? மருத்துவ குணம் ரொம்ப உள்ள ஒரு மரம் அப்படின்னு சொல்லலாம். இது தமிழ்நாட்டில இருக்குதான்னு கேட்டா, என் பார்வைக்கு நான் இன்ன வரைக்கும் பார்த்தது இல்ல தமிழ்நாட்டில. மரத்தோட காய் பாருங்க. முள்ளு முள்ளா அப்படியே இருக்கும். இந்தா பாருங்க. இருக்காதப்பா. காய பக்கத்தில் காட்டுறேன். அதான் பாருங்க, தெரியுதா? இது வந்துட்டு இது அப்படியே நல்லா பெருசாக வரும். இன்னும் பெருசாக வந்துச்சுன்னா ஒரு 2 கிலோ பெருசுக்கு வரும். ஒரு தேங்காய் பெருசுக்கு வர்றதுக்கு வரும் இந்த காய். பழம் பழுத்துக்கும். அப்படியே பழுத்துக்குச்சுன்னா இது எதுக்கு காட்டுறோம் அப்படின்னா, இது சாப்பிட்டோம்னா அந்த கேன்சர் பிரச்சனைக்கு அற்புதமான ஒரு மருந்து. ரொம்ப நன்மையை தரும் அப்படிங்கிறாங்க. கேன்சர் வந்துட்டு ஒரு 40 நாள் 48 நாள்லாம் அந்த பழத்தை வந்து தொடர்ந்து விடாமல் சாப்பிட்டா போயிடும், கேன்சர் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான். அப்போ இதை முடிஞ்ச அளவு இது எதுவும் தமிழ்நாட்டில் எதையாச்சும் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா கூட இதை வந்துட்டு அந்த விதையை எடுத்து உற்பத்தி பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த இதை காட்டுறோம். எங்களுக்கும் தெரியாது, ஆனால் இப்போ தான் வந்துட்டு இதை பற்றி என்ன விஷயம் எல்லாமே தெரியும். அப்படி இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நல்லது தானே. அதுக்காக நம்ம நல்லா வாட்டி 4 பேர் நல்லா இருப்பாங்கள்ல. அவங்களுக்கு முடியும் அப்படின்னா அவங்க செஞ்சு கிஞ்சி சாப்பிடுவாங்கள்ல உற்பத்தி பண்ணி. அதனால தமிழ்நாட்டில் இந்த பழம் பார்த்தது இல்லை. இருக்குதா என்னன்னு தெரில. இருந்தால் அப்படியே எங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, பார்க்குறோம். இந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. அப்புறம் இதாங்க எங்கள் ஏரியா. பசுமையான ஏரியா. பிடிச்சிருந்தா பாருங்கள். பாக்கு மரம், தென்னை மரம் இந்த மாதிரி தான் இருக்கும். குறுமிளகு பாக்கு மரத்தில் ஏறி இருக்குது.